கோப்பியம் உண்மையும் பின்னணியும். திருவள்ளூர்ல கணவரை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வந்த ஒரு பெண் பலரோடும் தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததுல வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் திடீரென கோபாலகிருஷ்ணனை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்றது. இதனால் பலத்த காயமடைந்த கோபாலகிருஷ்ணன் அதே இடத்தில் சரிந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி இருக்கிறார். இந்த சம்பவத்தை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக பொன்னேரி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் அங்கு படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணனை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு செல்வதற்குள் பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இதையடுத்து பொன்னேரி காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியில் உள்ளவர்கள் கொலை சம்பவம் நடந்த பொழுது உடன் ஒரு பெண் இருந்ததாக கூறியிருக்கிறார். இதையடுத்து போலீசார் யார் அந்த பெண் என்பது குறித்து விசாரித்த போது பொன்னேரி சிவன் கோவில் பகுதியை சேர்ந்த திருமணமான பிரியா என்பதும் அவருக்கும் திருமணமாகாத கோபாலகிருஷ்ணனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பிரியாவை அவரது வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது அவர் அங்கிருந்து தலைமறைவானதும் தெரிய வந்தது. அரசாங்கம் மட்டுமே இல்லை காவல்துறை மட்டுமே இதுக்கு பொறுப்பாளிகளாக நம்ம சொல்ல முடியாது. சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூகத்தை பற்றிய அக்கறையும் விழிப்புணர்வும் வேணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம், அவங்களை எப்படி வழி நடத்துகிறோன்றது ரொம்ப அவசியம். இருந்தாலும் கூட அரசாங்கம் இன்றைக்கு இந்த கஞ்சா போதை பழக்கம் மிக வெகுவாக பரவி இருக்குது. இது சின்ன குழந்தைகள் வரையும் ஸ்கூல் படிக்கிற பசங்க வரையும் பாதிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்களால் கூட அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அவங்க குழந்தைங்க இப்படி இருக்குமான்ற மாதிரி இருக்குது. ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப பயமும் அச்சத்துக்குரிய ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது. இது கடைசியாக கற்பழிப்பு, கொலை இது போல் இன்றைக்கு நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஒழிக்கணும்னா அரசாங்கமும் சரி பொதுமக்களும் இதில் ஒரு சிலர் முன்னிறுட்டு இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும். பொதுவாக இந்த மாதிரி போதை விசுக்கள் விற்கிறவங்களை பற்றி பேசுறதுக்கு கூட இன்றைக்கி பொதுமக்கள் அச்சத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களையும் பயமுறுத்துறது, திட்டம் பண்ணுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால யாரும் பார்த்தாலும் பார்க்காத போல கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது இல்லாமல் தன்னார்வலர்களும் பொதுமக்கள் மற்றும் நிறைய சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக பொதுமக்களும் சேர்ந்து இதை இதுக்கு ஒழிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும். போலீஸ் அந்த டைம் நடக்குது, ஒரு கேஸ் போடுறாங்க, அதோட போயிடறாங்க, இன்னொரு ஒரு கேஸ் போடுறாங்க. நிறைய இது மாதிரி பண்ணிகிட்டே போனால் அவங்க இன்னும் பெரிய அஃபண்டர்ஸாக மாறிட்டு போகிறாங்களே தவிர்த்து இவர்களை திருத்துறதுக்கான வழிகள் பொதுமக்களும் இறங்கி இதில் செய்யணும். நிறைய தன்னார்வலர்களும் நிறைய சங்கங்களும் நல்ல விழிப்புணர்வு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இது போல கொலைகளையும் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை நம்ம காப்பாற்ற முடியும். இதையடுத்து போலீசார் அவரை பிடிக்க தீவிரமாக தேடி வந்த நிலையில் புழல் பகுதியில் அன்று நள்ளிரவு போலீசார் வாகன சோதனையின் பொழுது பிரியாவை கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட பிரியாவை பொன்னேரி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவரிடம் கோபாலகிருஷ்ணன் கொலை பற்றி விசாரித்த பொழுது பிரியாவிற்கு அவரது கணவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கொரியர் வேலை செய்து வந்த கோபாலகிருஷ்ணனுடன் பழக்கம் ஏற்பட்டு நெருங்கிய தொடர்பாக மாறி கடந்த சில மாதங்களாக இருவரும் பல்வேறு இடங்களில் சுற்றி வந்திருக்கின்றனர். அப்போதுதான் பிரியாவிற்கு சேத்துப்பட்டை சேர்ந்த ஆனந்தன் என்கிற ஜில்லுவிடம் தொடர்பு இருப்பது கோபாலகிருஷ்ணனுக்கு தெரிய வந்தது. அது குறித்து பிரியாவிடம் கேட்டபொழுது இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே பிரியா இது பற்றி ஜில்லுவிடம் கூறவே இருவரும் சேர்ந்து கோபாலகிருஷ்ணனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கின்றனர். இதையடுத்து சம்பவத்தன்று ஜில்லுவின் கூட்டாளிகளை வரவழைத்து கோபாலகிருஷ்ணனின் வீட்டிற்கே சென்று உங்களது மகனை 1 மணி நேரத்தில் தீர்த்து கட்டி விடுகிறேன் என மிரட்டிவிட்டு பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தின் அருகே இருந்த கோபாலகிருஷ்ணனை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து பிரியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பிரியா கொலையாளிகள் குறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் சென்னையில் பதுங்கியிருந்த ஆனந்த் என்கிற ஜில்லு, அஜித்குமார், சரத்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் என 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் புழல் சிறையிலும் 17 வயது சிறுவனை சிறார் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். பொதுவாகவே இந்த கள்ளக்காதல் என்ற விவகாரம் நாட்டு மக்கள் மத்தியிலையும் சரிங்க, இளைஞர்கள் மத்தியிலும் சரிங்க, இந்த இருக்கிற பெண்கள் மத்தியிலும் சரிங்க, ஒரு வேகமாக பரவக்கூடிய ஒரு வியாதி மாதிரி இருக்குது. இதை கூடிய சீக்கிரத்தில்
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது தனி மனிதனோட கட்டுப்பாடு அவசியம். இதில் சட்டத்தின் பிரகாரம் எந்த நேரத்தில் நம்ம கட்டுப்பாடாக வச்சுருந்தாலும் ஒரு சில விஷயத்துங்களால நம்ம இதிலெல்லாம் நம்மளோட சுய கட்டுப்பாடு இருக்கணும். இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, சட்டத்தின் அடிப்படையில் அதாவது அடல்ட்ரி பிகமின்னுவாங்க, அதாவது ஐபிசி செக்ஷனில் அந்த சட்டத்தையே நீக்கிட்டாலும் அதற்கு பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதன் விருப்ப பிரகாரம் யாரை வேணாலும் ஆசைப்படலாம், யாரை வேணாலும் கூட சேர்ந்து வாழலாம். இது மாதிரி நாட்டினோட சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டை மீறி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு பிடிக்காது, அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இல்லை அந்த இப்போ பாதிக்கப்பட்டவங்க, அந்த கோபாலகிருஷ்ணனோட குடும்பத்தை பாதிக்கப்பட்டவங்க, அந்த குடும்பத்திற்கு என்ன நம்மளுக்கு ரெமெடி தர முடியும்? சரிங்களா? அதாவது அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்றது தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சூழ்நிலையாக இருக்குது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.